போலீஸ் சரியான பாதுகாப்பு தரல, அதனால தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா மக்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு கேட்டா ஆமா உண்மைதான். இதே ஆளுங்கட்சி திமுகவா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிற பிஜேபியா இருக்கட்டும், இதுல இருக்கிற யாராவது வராங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனை போலீஸை குவிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் யாரோட பாதுகாப்புக்கு அப்படின்னா அவங்களோட பாதுகாப்புக்கு தான். இங்க இருக்கிற யாருமே மக்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி தெரியலையே. இப்ப கரூர்ல ஒரு சம்பவம் நடந்து 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுல நினைச்சிருந்தா போலீஸ் நினைச்சிருந்தா இதுக்கு பாதுகாப்பு தந்திருக்க முடியும். ஆனா குறைந்த அளவு காவல்துறையை மட்டும் தான் அங்க பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புன்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். விஜய் 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் 7 மணிக்கு தான் வந்தார். அப்ப மதியம் 10 மணில இருந்தே அங்க கூட்டம் கூடுது அப்படின்னு காவல்துறைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க நினைச்சிருந்தா கூடுதலா போலீஸை வந்துட்டு அவங்க அலர்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம், மக்களை கரெக்டா வழி நடத்தி இருந்துக்க முடியும். ஏன்னா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அரசியல் புத்தி இதுலயும் காமிச்சிட்டாங்க, மக்களோட உயிரில விளையாண்டுட்டாங்க. உடனே இந்த மாதிரி பேசணும்னு சில தற்கூரி பசங்க எல்லாம் வந்துட்டு 200 ரூபாய் காசு வாங்கிட்டியா, சாரி சில தற்கூரி பசங்க எல்லாம் என்னை சொல்லுவாங்க, நீ அனில் குஞ்சு, நீ ஒரு தற்கூரி கூட்டம்னு சொல்லுவாங்க. அப்படி அவனா சொன்னீங்கன்னா உங்க அம்மா கேட்பேன் பார்த்துக்க. நான் இங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நான் பொதுவாக தான் பேசுகிறேன், பொதுமக்களுக்காக தான் நான் பேசுகிறேன், மக்களோட உயிருக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.